அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மக்கள் மீது எந்த அளவும் எல்லளவும் அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசு. அதிகாரிகள் சொல்கிறாங்க செஞ்சிருவோமே, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆளுகின்ற கட்சி, அதாவது மாநில கட்சி. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு மாநில அரசால் டான்ஜெட்கோவில் இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லை அவங்களோட அந்த பணப்பற்றாக்குறையை சரி செய்ய முடியல அப்படின்னா 30,000 40,000 20,000 சம்பளம் வாங்குகிற சாமானியனால் எப்படி டான்ஜெட்கோவோட அந்த பிரச்சனையை ஏற்றுக்க முடியும்? முதல் கேள்வி. மலிவான விலையில் மின்சாரம், தரமான மின்சாரம், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் 24/7 இன் ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாமல் கரண்ட்டுக்கு உற்பத்தி அதிகமாகணும், அதிகமாக நிறைய பேர் பயன்படணுன்றது நோக்கம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய வியாபாரம் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த சூழ்ச்சி. அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, இது எதுக்கு நம்ம அந்த மாநிலத்திலலாம் போக முடியாது, நம்ம மாநிலத்தில் கூட இந்த ஃப்ரீலாம் இல்லையே, அப்போ இது இந்த ஆட்டத்தை எப்படி கலைக்கிறது? ஆனால் அதிமுகவினர் உதவிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இதுல இருந்துலாம் அது ஆரம்பிக்கல. மாநில அரசினுடைய சிக்கல் தான். கையெழுத்து யார் போட்டது? தங்கமணி ஐயா போனாரா இல்லையா? இதே தான் அன்னைக்கு கல்வியிலையும் பண்ணீங்க. நீட் எப்படி உள்ள வந்துச்சு? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ கையெழுத்து போட்டிங்களா? அதே மாதிரி தான் பெட்ரோல். அன்னைக்கு பெட்ரோல் விலை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம்னு யார் போட்டது முடிவு? நீங்கள்லாம் சேர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது ஒத்துக்கிட்டீங்க, அவங்க பண்ணிட்டாங்க. டான்ஜெட்கோ தான் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதுதான் கரண்ட்டை கொடுக்குறது. ஆனால் ரேட்டை நிர்ணயம் பண்ணுறது டிஎன்ஆர்சி. அதற்கு காரணம் மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்குற அழுத்தம். நாங்கள் விலைவாசியை ஏற்றலைன்னா மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பீடு பங்குல பணத்தை கொடுக்க மாட்டாங்க. சரி, நீட்டு விஷயத்தில் மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணுது, ஏற்றுக்கங்கன்னுது. நம்ம ஏற்றுக்கிறோமா? கையில் பதாகை பிடித்துட்டு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தங்கமணி விலை ஏற்றணும்னு சொன்னப்ப போராட்டம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. அன்னைக்கு ஒரு வாயி, அன்னைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம். அப்போ அதிமுக கரண்ட் பில் ஏற்றக்கூடாது, திமுக ஏற்றலாம். அதிமுக சொத்து வரி ஏற்றக்கூடாது, தண்ணி வரி ஏற்றக்கூடாது, ஆனால் திமுக ஏற்றலாம். அதிமுக சாராய விலை ஏற்றக்கூடாது, டாஸ்மாக், ஆனால் திமுக ஏற்றலாம். இந்த கரண்ட் பில்லு கட்டினா எதுக்கு ஜிஎஸ்டி? நஷ்டத்தில் தானே போகுது. அடிப்படையில் உங்களுக்குலாம் மூலன்னு இருந்தா நஷ்டத்தில் நடக்கிற வியாபாரத்துக்கு யாருன்னா வரியை போடுவாங்களா? அப்போ அவர் 1000 கணக்கில் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் போட்டு அந்த 50 பைசா 1000தோட போடும்போது அது சில பல லட்சங்களாக வரும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ அந்த காசு அவர் யார்கிட்ட வாங்குவார்? நான் சாப்பிட்ற இடியாப்பம் பாயாலையும் நான் சாப்பிட்ற பிரியாணியில தான் வாங்குவார். ஸோ உணவுப் பொருள் விலை தானா ஏறும். திமுக எடுத்தாலும் அதானி வராரு, அதிமுக எடுத்தாலும் அதானி வராரு. காரணம் எங்கேருந்து வராரு? மேலே டெல்லியிலேருந்து வராரு. சோலார்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களே, அது என்ன பூ பறிக்க வச்சிருக்கீங்களா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க, தமிழ் மகன் திட்டம் கொடுக்குறாங்க. ரைட்டு. ஒவ்வொரு ஆணோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க? நான் இப்போ கணக்கு சொல்லட்டா? 10 வருஷமாக மிடில் கிளாஸ்க்கு பட்ட நாமம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மருத்துவர் கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதில். தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக மீண்டும் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து மக்கள் சிக்கல்களை அணுகக்கூடிய நபராக இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால இந்த மின்கட்டண உயர்வு அல்லது மின்கட்டண திருத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு அடிப்படையில் வெறும் மாநில அரசு மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு ஒரு டோனையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதனால் 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பே இல்லை அப்படிங்கிறதையும் டான்ஜெட்கோ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை மக்கள் மீது எந்த அளவும் எல்லளவும் அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசு, இந்த பிரச்சனையினுடைய ஆழம் புரியாத ஒரு எதிர்க்கட்சி, இது எங்கே போய் நிற்கும், இதனால் என்ன பாதிப்பு வரும் புரியாத ஒரு எதிர்க்கட்சி. அதிகாரிகள் சொல்கிறாங்க செஞ்சிருவோமே, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆளுகின்ற கட்சி, அதாவது மாநில கட்சி. அப்போ நான் யார் யாரை சொல்கிறேன்னா, பாஜகவை சொல்கிறேன், திமுகவை சொல்கிறேன், அதிமுகவை சொல்கிறேன். இந்த 3 கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எதனால் கரண்ட் பில்லை கூடுது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது 2.47 கோடி
உபயோகிக்க கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க. 1 கோடி பேருக்கு பிரச்சனை இல்லை, 1.47 கோடி பேருக்கு தான் இந்த மின்சார கட்டணம் வந்து உங்களை பாதிப்புக்குள்ளடையும். அதே மாதிரி வந்து யூனிட்டுக்கு வந்து 20 காசுலேருந்து ஆரம்பித்து 40 காசு, 30 காசு, 50 காசு, 55 காசு, இவ்வளவு தான். ₹1 கூட கிடையாது, ₹1 கூட கிடையாது. இதனுடைய அதிகபட்சமான தாக்கம் பார்த்தா 4.8 விழுக்காடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை, இது அப்படியே நீங்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம்லாம் முன்வைக்கிறாங்க. டான்ஜெட்கோ நிறைய அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு மாநில அரசால் டான்ஜெட்கோவில் இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லை அவங்களோட அந்த பணப்பற்றாக்குறையை சரி செய்ய முடியல அப்படின்னா 30,000, 40,000, 20,000 சம்பளம் வாங்குகிற சாமானியனால் எப்படி வந்து டான்ஜெட்கோவோட அந்த பிரச்சனையை வந்து ஏற்றுக்க முடியும்? முதல் கேள்வி. மத்திய அரசு வந்து உதயமின் திட்டத்தின் மூலிமா இப்போ நம்ம இந்த குரோனாலஜிக்கு போவோம். 2015 உதயமின் திட்டத்தில் வந்து கொண்டு வராங்க. அந்த உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தப்போ அப்பொழுது சொன்ன ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள், நாடு முழுவதும் தடையில்லா மின்சாரம், மலிவான விலையில் மின்சாரம், தரமான மின்சாரம், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் 24/7 இன் ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாமா. இது அடிப்படையில் பார்க்கும்போது அடட நல்ல திட்டமாக இருக்கே, பிரதமர் இதை தானே சொன்னார், இதை கூட புரியாமல் இந்த எதிர்கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசினவங்க உண்டு. இன்னமும் அவங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடிப்படையில் என்ன கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறது அப்படின்னா. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளோட கருத்து கேட்பாங்க, இல்லை விவசாய பெருங்குடி மக்கள், இல்லை ட்ரக் ஓனருங்க, அவங்ககிட்டலாம் டிஸ்கஷன்ஸ்லாம் நடத்திட்டு தான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறதை பற்றி பேசுவாங்க. ஆமாம், சிலிண்டர் விலை உயர்த்துறதுனால இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் இருக்கும், ஒரு இருக்கும். எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு ரேட்டை சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் ஒரு ரேட்டுக்கு வருவாங்க, எதிர்கட்சிகள் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து ஓரளவுக்கு அதிகப்படியாக ஏற்ற விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசு கொள்கை ரீதியாக முடிவு எடுத்துட்டாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல, எங்கள் கண்ணில் தண்ணி வருது. அதே மாதிரி டெலிகாம் இண்டஸ்ட்ரி நஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல. அதே மாதிரி டிஸ்காம், அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய டான்ஜெட்கோ போன்ற மாநில நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் இருக்காது, எங்களால் பார்த்துக்க முடியல. நிறுவனங்கள் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த கொள்கைகளை ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு வராங்க மத்திய அரசு. அப்படி மாற்றப்பட்ட அந்த கொள்கையினால இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை அன்னன்னைக்கு அந்தந்த கம்பெனி காலையில் முடிவு பண்ணிக்கும். நீங்கள் 6:45, 6:55 போனீங்கன்னா, சார் மீட்டர் ரீசெட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்துவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. அப்போது மத்திய அரசால் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதை என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெய் நிறுவனம் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ எண்ணெய் நிறுவனம் லாபத்துக்கு விற்கும், மக்கள் வந்து பாதிப்புக்குண்டாங்க. இதுதான் அவங்களோட நோக்கம். அதுக்கப்புறம் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. 4G, 5G, 3G இந்த டெக்னாலஜிலாம் வரும்போது அரசாங்க சொத்தான பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம தனியாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு 4Gலேருந்து 5Gலேருந்து மற்ற ப்ரைவேட் பிளேயருக்கு முன்கூட்டியே அந்த டெக்னாலஜி கொடுத்து நீ எவ்வளோ வேணால் வச்சுக்க, எவ்வளோ வேணால் மக்கள்கிட்ட சுரண்டிக்க, காசை வாங்கிக்க, நான் நடத்தக்கூடிய பிஎஸ்என்எல் நான் வந்து அமைக்கி அதை வந்து நாசனம் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். பிஎஸ்என்எலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், பிஎஸ்என்எல் தொழிலாளிக்கு நான் வந்து வேலைவாய்ப்பை பெருக்க மாட்டேன், அவங்களுக்கு உண்டான ஊதியத்துலலாம் பிரச்சனை பண்ணுவேன். ஆனால் தனியார் நிறுவனம் எவ்வளோ வேணால் 5G, வீட்டுக்கு ஃபைபரு எல்லாம் டெக்னாலஜி இருக்குது அவங்களுக்கு, அப்படி பண்ணி பிஎஸ்என்எல்லாம் நாசம் பண்ணாங்க. அப்போ இதுவும் வந்து அங்கே பின்னாடி இருக்கிறது தொழிலாளிகளோட, அதாவது பெரும் முதலாளிகளுக்கு உண்டான வருவாய், இது மக்களுக்கும் பாதிப்பு. இப்போ மூணாவது நம்ம வந்து மின் நுகர்வுக்கு வரும், கரண்ட்டை பொறுத்தவரையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 அம்மையார் ஜெயலலிதா அதை பற்றி பேசும்பொழுது அப்போவே எதிர்க்கிறாங்க. 2017 வரையிலும் அவங்க உயிர் விடுற அந்த கடைசி நொடி வரையிலும் அதில் கையெழுத்து போடல. அந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய முதலமைச்சர், இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம், இதை மத்திய அரசு திணிக்க பார்க்குறாங்க, இதனால பயன்பெற போகிறவங்க மின் நுகர்வோர் நிறுவனங்கள், அதாவது பவரை வந்து தனியாருக்கு விற்கிறாங்க, அது மாதிரி அவங்களுக்கும் அவங்க சார்ந்த வங்கிக்கும் தான் இது வந்து பெரும் உதவியாக இருக்கும், இது அரசாங்கத்துக்கோ இல்லை அரசாங்கத்தை நம்பி இருக்க மக்களுக்கோ இதனால் பயன் தராது அப்படின்னு அன்றைக்கி அவங்க சொன்னாங்க. அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி வேத வாக்கு. உதாரணத்துக்கு கோல் இண்டியா இருக்குது, அதாவது நிலக்கரி விற்கிறது, ஆர்இசி ரூரல் எலக்ட்ரிக் ஆர்இசி கார்பரேஷன், பவர் கிரிட், அதாவது அந்த மின் நுகர்வோட அந்த கிரிட்டை வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக பார்க்குறது, அதுக்கப்புறம் என்டிபிசி தெர்மல் பவர், இது எல்லாமே நான் சொல்ல. அப்புறம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தமிழகத்தில் இருக்கக்கூடியது, இந்த டான்ஜெட்கோ போன்ற நிறுவனங்களுக்கு வங்கியாக செயல்படுறது தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இதோட ஷேர் வேல்யூ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா, 150 ரூபா, 90 ரூபா, 200 ரூபா இருந்தது. இன்னைக்கு இதோட ஷேர் வேல்யூ எல்லாம் 500 ரூபா, 600 ரூபா, 450 ரூபா. நான் சொல்றது எல்லாமே தரவுகளாக இருக்கு, இல்லை அதாவது சொல்லலை.
நீங்கள் வந்துட்டு சென்செக்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போய் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன கம்பெனியை அடித்து பார்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை, இப்போ என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏறிருக்கு. இதில் என்னன்னா இது எல்லாமே அரசு நிறுவனங்கள் தான், அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் தனியார் முதலீட்டுகள் இருக்குது. அப்போது கரண்ட்டுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகணும், அதிகமாக நிறைய பேருக்கு பயன்படணுன்றது நோக்கம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய வியாபாரம் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த சூழ்ச்சி. வெளியில் பார்க்கும்போது நமக்கு என்ன சொன்னாங்க, இது வந்தால் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு வந்து இது லாபம் பயக்கும், விலைவாசி குறையும், கரண்ட் பில் எல்லாருக்கும் கிடைக்கும், 24 மணி நேரம் கிடைக்கும், நாங்கள் இந்த உதவி திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கிரிட்டு போடுவோம், உங்களோட லாஸ் குறையும். அதாவது கரண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது லாஸ் வரும். அதனுடைய இப்போ ஒரு 10 வோல்ட் இன்னொரு இடம் ஒரு 4-5 இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது 7 வோல்ட் 8 வோல்ட் குறையுது, இல்லை அது கெப்பாசிட்டி குறையுது, கிலோவாட் குறையுதுன்னா அதை நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லி தான் மத்திய அரசு சொல்லிச்சு. கூடவே இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, பாஜக அரசு, பியூஷ் கோயல் தான் இதற்கு முக்கிய காரணம். அவர் தான் வந்து நடையா நடந்த தமிழகத்துக்கு அன்னைக்கு இருந்த தங்கமணி அவர்களை அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு உடனே பிறகு கையெழுத்து போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுப்போம், அப்போ உங்களோட டான்ஜெட்கோ நிறுவனம் மின்சாரத்துறை வந்து நட்டத்தில் இருக்கிற மின்சாரத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்துக்கு வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. இந்த பொய் இது மக்களை வந்து ஏமாத்துக்கிற வேலை பண்ணிட்டு ஐயா தங்கமணி அவர்கள் எதற்கு அம்மையார் ஜெயலலிதா இதை எதிர்த்தாங்க? அன்றைக்கி ஓபிஎஸும் இருந்தார், அப்புறம் நத்தனை சொன்னா தான் அதுக்கு முன்னாடி இருந்தார். இதெல்லாம் பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக கையெழுத்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. புள்ளையார் சுழி போட்டது யார்? இவங்க. இதே தான் நீட்டில் திமுக அரசு காங்கிரஸோட கை சேர்த்து மாணவ சொந்தங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையே நாசனம் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த உதயமின் திட்டம். உதயிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளானிங், அதாவது டான்ஜெட்கோ என்பது வந்து மாநிலம் வந்து நினைச்ச மாதிரி விலையை ஏற்றிக்கலாம், விலையை மாற்றிக்கலான்றது ஒரு சட்டமாக இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நிறைய பணம் வந்து அந்தந்த மாநில அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்குது, விவசாயிக்கு கரண்ட் சும்மா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு சில தொழிலாளி நிறுவனங்களுக்கு கரண்ட் ஃப்ரீயாக போகுது, இதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா மத்திய அரசுக்கு இலவசமாக கொடுக்கறது பிடிக்காது. அடிப்படையில் பிஜேபி இலவசங்களை எதிர்க்கிற ஒரு கட்சி, அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, இது எதுக்கு நம்ம அந்த மாநிலத்திலலாம் போக முடியாது, நம்ம மாநிலத்தில் கூட இந்த ஃப்ரீலாம் இல்லையே. இப்போ நீங்கள் கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் இன்றைக்கும் கம்மி ஒட்டுமொத்த இந்தியாவிலே. அதுக்கு அடுத்து க்ளோஸாக வர்றது குஜராத், மிச்ச மாநிலம் எல்லாமே ஜாஸ்தி, மத்திய பிரதேசம் ஜாஸ்தி, மகாராஷ்டிரா ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. அப்போ தமிழகத்தில் வந்து கரண்ட் பில் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறது, 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதே மாதிரி குடிசை ஏழை பாழைகளுக்கு யூனிட்டுக்கு கம்மி, இதெல்லாம் தமிழகத்தில் ஒண்டி தான் இருக்குது. அப்போ இந்த ஆட்டத்தை எப்படி கலைக்கிறது, இதை உடைக்கிறது எப்படி, சமமாக கொண்டு வர்றது எப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உதயமின் திட்டத்தோட இது இன்னொரு அதனுடைய நோக்கம். ஆனால் அதிமுகவினர் உதயக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இதுல இருந்துலாம் அது ஆரம்பிக்கல, மாநில அரசினுடைய சிக்கல் தான். கையெழுத்து யார் போட்டது? தங்கமணி ஐயா போனாரா இல்லையா? பியூஷ் கோயலை இனிக்க பார்த்து மத்திய அரசோட ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், மாநில சுயாட்சி பேசுற திராவிட கட்சிகள் எதற்கு வந்து மின்சாரத்துறையினுடைய ஜூரிஸ்டிக்ஷன், மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய எல்லை கோடுகள் எடுத்துன்னு போய் அடமான வைக்கிற மாதிரி கையெழுத்து போட்டு வந்தீங்க? இதே தான் அன்னைக்கு கல்வியிலையும் பண்ணீங்க. நீட் எப்படி உள்ளே வந்துச்சு? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ கையெழுத்து போட்டிங்களா? அதே மாதிரி தான் பெட்ரோல், அன்னைக்கு பெட்ரோல் விலை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலான்னு யார் போட்டது முடிவு? நீங்கள்லாம் சேர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது ஒத்துக்கிட்டீங்க, அவங்க பண்ணிட்டாங்க. இதனால் தனி நிறுவனங்கள் பாருங்கள் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் வந்து கோடியாக லாபத்தை சம்பாரிச்சு எடுத்துன்னு போயிட்டு டிவிடெண்டாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அரசு கஜானால வர வச்சுக்கிறாங்க. ஆனால் தனிநபர் வருமானத்தை 10 வருடத்தில் ₹1 கூட குறைக்கல. அதாவது ஒரு ஃப்ளாட்டாக கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட், அது கொடுக்கல. நீங்கள் 7 லட்சம் வரலாம் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைனா 7 லட்சத்துக்கு மேலே புது ஸ்கீம், பழைய ஸ்கீமு. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு காலத்துலலாம் வந்து வீடு கட்டுறீங்க, 2வது வீடுக்கு வாங்கினா கூட சலுகைகள் இருந்தது, எல்ஐசி ப்ரீமியமுக்கு சலுகை இருந்தது, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு சலுகை இருந்தது, 80C 80Dன்னு பிரிஞ்சு இருந்தது. அதை எல்லாத்தையுமே மொத்தமாக காலி பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் மீறி நீங்கள் எதனா பேசிட்டிங்கன்னா ஆன்டி இண்டியன், ராமருக்கு எதிரானவர், கிருஷ்ணரை வந்து குறை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மடம் மாற்றிடுவாங்க. இது மத்திய அரசோட பிரச்சனை. இதில் கையெழுத்து போட்டது அதிமுக. இப்போ திமுக என்ன பிரச்சனைனா, இப்போ திமுக அவங்க தான் இப்போ கேள்வியின் நாயகர்கள். ஏன்னா இப்போ மக்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் அவங்க இல்லை. அதிமுக தான் இப்போ அதில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு, நீங்களே சொல்கிறீங்க. அப்போ அதிமுக தான் மூல காரணமாக இருக்கணும்னு திமுக சொல்கிறாங்க. மூல காரணம் ரைட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ இந்த விலைவாசி இந்த மாதம் ஏற்றலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டிஎன்இஆர்சி தான் வந்து இதற்கு காரணம், டிஎன்இஆர்சி எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, டான்ஜெட்கோ தான் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதுதான் கரண்ட்டை கொடுக்குறது, ஆனால் ரேட்டை நிர்ணயம் பண்ணுறது டிஎன்இஆர்சி. அதற்கு காரணம் மத்திய அரசு அவங்களுக்கு கொடுக்குற அழுத்தம். நாங்கள் விலைவாசியை ஏற்றலைன்னா மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பீடு பங்குல பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இதை பண்ணோம், நிர்பந்தம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்பந்தம் இது. இந்த நிர்பந்தத்தை தான் இப்போ நான் உடச்சி ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
சரி, நீட்டு விஷயத்தில் மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணுது, ஏற்றுக்கங்கன்னுது. நம்ம ஏற்றுக்கிறோமா? இல்லையே. நல்லது தானே சார் இருக்குது, நம்ம தடுக்க முடியல. நம்மளால அதுதான் தடுக்க முடியல, வேற என்ன பண்ண முடியும் நீட்டில்? அப்போ மத்திய அரசு நிர்ணயிக்கிறத பண்ண முடியும். சரி, மத்திய அரசு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சொல்கிறீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உயர்கல்வித்துறையில் இருக்கிற நிறுவனங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதுக்கு வந்து யூஜிசி பணம் கொடுக்காது நிறுத்தி வச்சுருக்காங்களா இல்லையா? சரி, அப்போ அங்கே பணம் நிற்கிது. யூஜிசியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு, அது அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு வர வேண்டிய பணம் நிற்கிது. அதனால் அப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே நம்ம எடுத்துக்குவோம், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வேணாம் உயர்கல்வித்துறையில் நம்ம முடிவு எடுத்துடுறோமா? முடியாதுல்ல. பணம் வந்தால் வருது, வர கட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பொன்முடி இன்னைக்கு சொல்கிறாருல. எதற்கு பொன்முடி இன்னைக்கு கான்வெகேஷன் போகாமல் இருக்காது? அந்த அடிப்படையில் அந்த கொள்கை சித்தாந்த பிரச்சனை தானே. அப்போ நீங்கள் அங்கே வந்து எதிர்க்கிறீங்க. ஆனால் டான்ஜெட்கோ விஷயத்தில் வரும்போது, முன்னுகிற வரும்போது மத்திய அரசு சொல்லுது அதனால் நாங்கள் ஏற்றுறோம், அதனால் நாங்கள் கேட்குறோன்றீங்க. மத்திய அரசு பேச்சை கேட்டால் எங்கே போய் நிற்குன்றது உங்களுக்கு தெரியாதா? இது பிரச்சனை புரியாதா? சரி, இப்போ டிஎன்ஆர்சி சொல்லிட்டாங்க ஏற்றிட சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றலை, வேலை டான்ஜெட்கோ சொல்லுது நான் தான் வசூல் பண்ணுறேன் மக்கள்கிட்ட, நான் ஏற்றலை. இல்லை நீ சொல்ல, நீ ஏற்றிட்ட, நான் வந்து அரசு வருவாயிலேருந்து வேறு மாதிரி அதை நான் கணக்கு காட்டிக்கிறேன், அக்கௌண்ட்ஸ் புக்கில் நான் காட்டிடுறேன், உனக்கு ரேட் ஏற்றணும், இந்த ரேட் ஏற்றியாச்சு, இதனால் வர அந்த இழப்பீடை அரசாங்கமே ஏற்றுக்குது அப்படின்னு அரசாங்கமே ஏற்றுக்குது. நான் டிஎன்ஆர்சி என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, டிஎன்ஆர்சியில் மெம்பர் இருக்கிறவங்களால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பரிந்துரையின் பேர்லையும் முன்னாள் டான்ஜெட்கோ நிர்வாகிகள் தான் அங்கே மெம்பராக போகிறது. ஏதோ அது வந்து ஹாங்காங் பேங்க், வேர்ல்டு பேங்க்லேருந்துலாம் வரல, அதுவும் இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில். இவங்க கேட்கும்போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க டிசைன்டேஷனாக, அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அதை நாங்கள் பண்ண முடியாதுன்னா கவர்னர் அலுவலகமாக அது கட்டுப்படுத்த முடியாதா? சரி, அவங்க ஏற்றின்னு போகிறாங்க, விலை ஏற்றிக்கிட்டோம், நீங்கள் சப்சிடி அப்சார்ப் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? சரி, அதோட அடிப்படையான கேள்வி, கையில் பதாகை பிடித்துட்டு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தங்கமணி விலை ஏற்றணும்னு சொன்னப்போ போராட்டம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. அப்போ அன்னைக்கு ஒரு வாயி, அன்னைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம். அப்போ அதிமுக கரண்ட் பில் ஏற்றக்கூடாது, திமுக ஏற்றலாம். அதிமுக சொத்து வரி ஏற்றக்கூடாது, தண்ணி வரி ஏற்றக்கூடாது, ஆனால் திமுக ஏற்றலாம். அதிமுக சாராய விலை ஏற்றக்கூடாது, டாஸ்மாக், ஆனால் திமுக ஏற்றலாம். என்ன புரிதல் இது? ஒரு சைடு மத்திய அரசு எங்களை நிமிர விட மாட்டேன், மூச்சு விட விட மாட்டேன், ஜிஎஸ்டியை போட்டு திணிக்கிறாங்க. இந்த கரண்ட் பில்லு கட்டினா எதுக்கு ஜிஎஸ்டி? நஷ்டத்தில் தானே போகுது. அடிப்படையில் உங்களுக்குலாம் மூலன்னு இருந்தால் நஷ்டத்தில் நடக்கிற வியாபாரத்துக்கு யாருன்னா வரியை போடுவாங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஆன்லைனில் பே பண்ணு, ஆன்லைனில் பே பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்லைனை கொண்டு வந்து திணிச்சிங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு 1000 ரூபா பில்லு போட்டால் 40 ரூபா ஜிஎஸ்டி, கன்வீனியன்ஸ் ஃபீஸோடு நான் சேர்த்து சொல்கிறேன். யார் வீட்டு கன்வீனியன்ஸுக்கு யார் ஃபீஸ் கட்டுறது? நான் எப்படி என்ன பண்ணணும்? பழைய மாதிரி பில் கவுண்டரை திறந்து வைங்க, மக்கள் வந்து கட்டிட்டு போவாங்க. டிடி கொடுக்கணும், செக்கு கொடுக்கணும், கேஷாக கொடுக்கணும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன், 10,000 ரூபா இருந்தால் நேரில் வரணும், அதுக்கப்புறம் 4 பேர் 5 பேர் ஒன்றா கட்டக்கூடாது. எவ்வளோ கண்டிஷனு? நாங்கள் என்ன வியாபாரம், அதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நாங்கள் கஸ்டமர், கன்சியூமர். காந்தி தாத்தா சொன்ன மாதிரி எங்களெல்லாம் நடத்துறீங்க நீங்கள், மத்திய அரசும் ஒன்றிய அரசும் இல்லை மாநில அரசு இல்லை டான்ஜெட்கோலாம் சேர்த்து எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக்குறீங்க மக்களை. அப்புறம் கொள்கை ஒண்டி பேசுகிறீங்க, இது சனாதனம், இது டிராவிடியன் மாடல்னு. வாழ்வாதார பிரச்சனைக்கு இங்கே பதில் கிடையாது. இது இன்னொன்று சொல்கிறாங்க, 40 காசு 50 காசு 55, ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஏற்றிருக்கிறாங்க, இது மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுமைக்கு இப்போ நான் வரேன். இப்போ வீடில் யூனிட்டு 1000 யூனிட்டுக்கு ஒரு சிலர் அதிகமாக கம்மி பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கீழே கம்மி பண்ணுறவங்க உங்களுக்கு 40 ரூபா தாங்க, மாதத்துக்கு பார்த்தா 50 ரூபா தாங்க, 30 ரூபா தாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு இது பண்ண மாட்டிங்களான்னு நான் என்ன கேட்குறேன்னா, 4 லட்சம் கோடியில் பட்ஜெட் போடுற உங்களால் அதுக்கு தீர்வு இல்லாமல் எங்கள் தலையில் திணிக்கிறீங்க, ரைட்டா? மாத சம்பளம் வாங்குகிற ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், ரைட்டு, சரி, வீட்டில் ஏற்றுக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே ஹோட்டல் ஓனர் வந்து ஏசி போட்டிருக்காரு, ஃபேனு ஓடுது, டியூப்லைட் ஓடுது, அவருக்கு யூனிட்டு அதிகமாக போகும். அப்போ அவர் வந்து 1000 கணக்கில் யூனிட் கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ அவர் 1000 கணக்கில் யூனிட் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் போட்டு அந்த 50 பைசா 1000தோடு போடும்போது அது சில பல லட்சங்களாக வரும் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில். ஓகே, அப்போ அந்த காசு அவர் யார்கிட்ட வாங்குவார்? நான் சாப்பிட்ற இடியாப்பம் பாயாலையும் நான் சாப்பிட்ற பிரியாணியில் தான் வாங்குவார். ஸோ இப்போ உணவுப் பொருள் விலை தானாக ஏறும். ஓகே, இது கரண்ட்டுன்றது பேசிக்கு எல்லாத்துக்கும் வர்றது. அதுக்கடுத்து பனியன் ஜெட்டிலேருந்து சொக்காலேருந்து லுங்கியிலேருந்து வேட்டி சட்டை எல்லாமே விலை ஏறும். ஏன்னா நீங்கள் பவர் லூமுக்கும் விலையை ஏற்றிருக்கீங்க. லார்ஜ் ஸ்கேல் யூனிட்டுக்கு, லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே கரண்ட் பில்லு ஏறுது. 11 ரூபா கட்டுறவங்க 11.25 கட்டுறாங்க, இல்லை 12 ரூபா கட்டுறாங்க. இதனால் எப்படின்னா பெரிய வித்தியாசம்னா அது காம்பவுண்டிங் எஃபெக்டில் லாங் டேர்மில் போகும்போது அது ரேட்டு ஏறும். செலவு மேலே செலவு தானே, குறைவு இல்லைல்ல. அது கொஞ்சம் செலவாக நிறைய. இப்போ நீங்கள் ஒரு தேட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சத்யம் தேட்டர் மாதிரி ஒரு தேட்டருக்கு மனசில் வச்சுக்கோங்க.
அதில் எவ்வளோ மல்டிப்ளெக்ஸ் இருக்கு, எவ்வளோ ஏசி இருக்கு, எவ்வளோ பாத்ரூம் லைட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கரண்ட் இல்லாமல் வேலையே நடக்காது. நீங்கள் கரண்ட்டை வந்து 50 காசு தான் ஏற்றிட்டீங்க, அவங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் யூனிட் ஓடும் ஒரு வருடத்திற்கோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு. அப்போது யூனிட்டே வந்து அவங்க வந்து வால்யூம் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் யூனிட் கன்சியூம் பண்ணும். அப்போ லட்சங்கள் இன்ட்டு அந்த 50 காசு என்னாச்சு? எங்கேயோ போகுது. அவருக்கு எங்கேயோ போவோம், லட்சத்தில் போவோம் பில்லு. அவர் என்ன பண்ணுவார்? அந்த காசை எங்கே வாங்குவார்? நான் போய் விஜய் படமோ ரஜினி படமோ அஜித் படம் தலை படம் பார்க்கும்போது என் தலையில தான் வைப்பாங்க. 130 ரூபா அந்த தலை படம் பார்க்கறதுக்கு போகும்போது என் தலையில கை வைப்பாங்க. கேட்கும்போது இன்னைக்கு இருக்கும், நாங்கள் ஏற்றுலையே, சரி அடுத்து எம்ஜிஎம் போகிறீங்க, கிஷ்கிந்தா போகிறீங்க, இல்லை இவிபி ஏதோ ஒன்று கேள்வி போகிறீங்க. அங்கே எல்லாமே கரண்ட்டு தானே ஓடுது. அப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துடுச்சா கரண்ட்டு? அப்போது எந்த ஒரு மக்கள் வெளியில் போகிறாங்க, ஒரு மாலுக்கு போகிறாங்க, இல்லை வந்து ஒரு ஒரு பீச்சு பார்க்கில் ஒண்டி தான் கரண்ட் இல்லை. ஆமாம், மிச்ச இடம் எல்லாத்துலேயும் கரண்ட் இருக்குது. இன்னொன்று, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு மத்திய அரசு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரைட்டா? நாங்கள் பைக் வாங்கணும், அதுக்கப்புறம் காரம் ஈவியில் வாங்கிக்கணும், எல்லாம் பேட்டரியை போட்டுக்கணும், நீங்கள் வந்து பெட்ரோலை வந்து போட்டு டீசலை போட்டு புகையை கரண்ட் விலையை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுவன்னு கொள்கை வச்சுருக்கிறீங்களே. அப்போ இது எங்களை ஏமாத்துற வேலை தானே. எங்களை நம்ப வச்சு வாங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டு நாளைக்கு யூனிட்டை 10 ரூபா எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அப்போ கரண்ட் வச்சிருக்கிறவனுக்கும் அதே செலவு, எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்கிறவங்களும் அதே செலவு, எலக்ட்ரிக் வச்சிருக்கவங்களும் அதே செலவு. அப்போ இது 2 வருஷம் கழிச்சு எங்கே போய் நிற்கும்? இதுதான் மக்களை ஏற்றி விடுற முடிவா? இதுதான் கொள்கையா? இதுதான் சிந்தனையா? ஆனால் பேசும்போது பாருங்கள், பிஜேபி வந்து நாங்கள் வந்து நல்லதுக்கு தான் பண்ணோம், இங்கே ஊழல் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, இது வந்து பிளான்ட் வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. சரி, நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலலாம் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா? அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே சிங்கப்பூர்லேருந்தே வாங்கி டைரெக்டாக போட்டுறீங்களா? அங்கெல்லாம் ஊழல் இல்லையா? அங்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? அப்போ எதை மறைக்கிறீங்க? உங்கள் கொள்கையில் பிரச்சனை இருக்குது. உங்கள் கொள்கை மக்கள் விரோத கொள்கைகள், அதாவது முதலாளித்துவத்துக்கு சாதகமான கொள்கையை கொண்டு வந்து திணிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவை பார்க்குறது, அதிமுக திமுகவை பார்க்குறது, திமுக பிஜேபி பார்க்குறது, 3 பேரை பார்த்து விளையாடிக்கிட்டு இருங்க. பாதிக்கப்படுறது மக்கள். ஆனால் இதுலேயே கூட சார், மின்வாரிய அதிகாரிகள் முன்னாள் ஊழியர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊடகங்களில் பேசும்போது சார், அடிப்படையில் நம்மளுடைய டேஞ்சட் கோலையே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சு நிறைய சிக்கல்கள் இருக்குது, இவங்களும் நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ அறப்போர் இயக்கம்லாம் வந்து அதானி போன்ற நபர்களுடைய இந்த சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். அப்போ இங்கே இருக்கிற சிக்கல்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம ஏற்றவே அவசியமே கிடையாது, நம்ம ஏற்ற மாட்டோம்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதானா? நம்மக்கிட்ட சில பல பிரச்சனைகள், நம்மக்கிட்ட தான் பாதி பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, 2015 காலகட்டத்தில் இல்லை 2014-13 காலகட்டத்தில் 18,000 20,000 கோடி வந்து டான்ஜெட்கோட கடன் சுமை. ஓகே, அந்த உண்மதை, அதாவது 2010 காலத்தில் அந்த அந்த அது வந்து 2017 வரும்போது 80,000 கோடி 1 லட்சம் கோடியாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசப்பட்டது. அது கரெக்டான அமௌண்ட் என்னன்றது அன்னைக்கெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு தான் பேசினாங்க அதை பற்றி. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட அது 1.5 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு. உதயமின் திட்டத்தில் சேர்ந்தா டான்ஜெட்கோட அந்த 1,30,000 1,50,000 கோடிக்கு கடன் இப்படி டான்ஸ் ஆடுது. அதாவது மத்திய அரசு பணத்தை கொடுத்தா கடன் குறையும், திருப்பி மறுபடியும் மற்ற செலவுகளால் கடன் ஏறும். இவங்க கடன் வாங்கி தான் அதை நடத்துகிறாங்க. அப்போ இந்த 1.5 லட்சம் கோடி நீங்கள் கடன் அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா உதயமின் திட்டத்தில் சேர்ந்தா இந்த கடன் குறையும் மத்திய அரசு சொல்லுச்சா சொல்லுங்க. இந்த கடனை நான் ஏற்றுக்கிறேன், கடன் இல்லாத ஒரு டான்ஜெட்கோவை மாநில அரசுகள் இந்த கரண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு சூழலை உற்பத்தி பண்ணுவோம், உருவாக்கும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிச்சா சொன்னாங்க. ஆனால் செய்யலை. அப்போ நோக்கம் என்னன்னா, மத்திய அரசு இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்தாதான் அதானி போன்றவர்களோ அம்பானி போன்றவர்களோ ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்க முடியும். பிரச்சனை நிலக்கரி வாங்குறதுல பிரச்சனை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா தேர்ட் குவாலிட்டியான்றதுல பிரச்சனை. சொல்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு ஒப்பந்தம் போகிறது, வர்றது பார்த்தா செகண்ட் குவாலிட்டியாக இருக்கும். இதுவே ஐயா செந்தில் பாலாஜி ஆட்சி மாற்றம் வந்தப்போ உடனே சொன்னார், சில பல டன்னு நிலக்கரியை காணும்னு சொல்லிட்டு. அந்த வழக்கு என்னாச்சு? ஏன் விசாரிக்கல? ஏன் கம்முன்னு இருக்கீங்க? திமுகவை எடுத்தாலும் அதானி வராரு, அதிமுக எடுத்தாலும் அதானி வராரு. காரணம் எங்கேருந்து வராரு? மேலே டெல்லியிலேருந்து வராரு, இப்போ சென்னை வந்துட்டு போயிருக்கு, பிஜேபியிலேருந்து வராரு. அப்போ பிரச்சனை இது. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் வந்து தனியார் மயம் பண்ணணும்? சரி, உங்களுக்கு பிரச்சனை நல்லா தெரியுது, கரண்ட்டு கூடுச்சுன்னா செலவு ஜாஸ்தி ஆகுது, அது நீங்கள் மக்களுக்கு விலை கம்மி பண்ணி கொடுக்கும்போது பிரச்சனை வருது. சோலார்னு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களே, அது என்ன பூப்பறிக்க வச்சுருக்கீங்களா? சோலாரில் 1 கிலோவாட் நீங்கள் கரண்ட்டு போடணுன்னா இன்றைக்கி 60,000 70,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிடைக்கும். கொஞ்சம் சீப்பாக பண்ணி ஜிஎஸ்டி, அதுலேயும் ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டிலாம் இல்லைன்னா ஒரு 55,000 இல்லை 50,000த்துக்கே பண்ணலாம் 1 கிலோவாட். ஓகே, அரசாங்கம் நினச்சா 1 கிலோவாட்டு, ஒரு வீட்டுக்கு 2 கிலோவாட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா
வீட்டினுடைய அந்த கரண்ட்டு செலவு இருக்குது பாருங்கள், 60 விழுக்காடு குறைச்சிருவீங்க. 60 விழுக்காதுன்ற ரொம்ப சுலபம். அந்த சோலாருக்கு போடப்பட்ட பணமானது 4-5 வருஷத்துல திரும்ப போட்டவங்களுக்கே வந்துவிடும். இது வந்து சேமிப்புலேயே வந்துடும்ன்றீங்க. நெட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவால். நான் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட். அதில் முன்னாள் மேயர்கள், கேரளா மேயர் ஒரு சிலர்லாம் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் என் போன்றவர்கள், இந்த இயற்கை மீது அக்கறை கொண்டவர்கள் சர்வதேச அளவுலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அதில் வந்து 3 நாள் கருத்தில் சிங்கப்பூர் மாடல் எப்படி பண்ணுறாங்க, நியூயார்க்கில் என்ன பண்ணுறாங்கலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வந்து பிளட் ப்ரெஷர் தான் வருது. அவங்க இப்போ கோவாலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நிறைய விஷயம் சோலாருக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எங்களால் வந்து ப்ரெஷர் தாங்க முடியல, மாநில அரசோட கஜானாவை இது சாப்பிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10,000 கோடியில் ஒரு 20,000 கோடி நீங்கள் சோலாருக்கு வருஷம் ஒதுக்கிட்டு இப்போ ரிப்பன் பில்டிங்லலாம் மேலே ஃபுல்லாக சோலார் போட்டிருக்காங்க. இப்போ ரிப்பன் பில்டிங்க்கு தேவையான உற்பத்தி ஓரளவுக்கு ஒரு 60% கரண்ட்டாக அதுவே ரெடி பண்ணு. இந்த மாதிரி அரசாங்க பில்டிங்கு, பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அதை விட்டு நீங்கள் பூண்டி வாங்க, செம்பரம்பாக்கம் போங்க, சோழவரம் ஏறி போங்க, அங்கெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒரே கல்லில் 3 மாங்காய். இது நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பூண்டி மேலே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டி மொத்த இடமும் போட வேணாம். ஏன்னா அங்கே இருக்கிற மீன், அந்த நத்தை, பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 30% இடத்த ஒண்டி எடுத்து, அதுவும் கரையோரத்தில் இருக்கிற இடத்த எடுத்து நீங்கள் அழகாக போட்டு ஒரு 30% பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் இவாபரேஷன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தவிர்ப்பீங்க. தண்ணியோட ஆதாரத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க. தண்ணியாக இருக்கும், தண்ணி அந்த இயற்கையில் உருவிக்கு மேலே போகிறது போகாது, அது தவிர்க்கப்படும். ஒன்று, தெர்மாக்கோல்லாம் போடக்கூடாது, அது முதல்ல. ரெண்டாவது, மக்கள் அங்கே போனாங்கன்னா ஒரு நிழல் கரண்ட்டு, அங்கே தேவைப்படுற கரண்ட்டு அங்கேயே இருக்கும், அந்த கரண்ட்டை நீ கிரிட்டில் சேர்க்கும் போது இதாகும். மூணாவது, இயற்கைக்கு வந்து பிரச்சனை இல்லாத மின்சாரத்தை நீங்கள் தயாரிக்கிறீங்க. இப்போ நிலக்கரியை எரிக்க வேணாம், டேம்லேருந்து தண்ணி விட வேணாம், காவேரியில் போய் கலாட்டா பண்ண வேணாம், முல்லை பெரியாரை திறந்து விட எனக்கு கரண்ட் வேணும்னு சொல்லி அந்த பிரச்சனைலாம் வேணாம், அதெல்லாம் குறைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. ஆனால் இப்படி ஒரு தீர்வு இருக்குது ஏங்க. அதாவது சூரியன் வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம், உண்மைதான். அந்த பொக்கிஷம் நமக்கு கொடுக்குற அந்த கொடையை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன், நான் தயாராக இல்லை, நான் தள்ளி போவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்வை. வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி விலைவாசியை ஏற்றிட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்களே, நீங்கள் பண்ணிருக்கலாம்ல மாநில அரசு. மத்திய அரசு அது திட்டம் வச்சிருக்கு, அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாலாம் பண்ணலை. அப்போது இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, இதில் துட்டடிக்க முடியாது, ஏன்னா டைட்டாக இருக்கும். எல்லா சிந்தனையுமே பணடிக்கிறதுலே இருக்கும் ஒரு அரசுக்கு, ஒரு அதிகாரிகள். ஆமாம். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எதிர்கட்சியில் இருக்கும்போது எங்கள் கூட நிற்கிறீங்க, சொத்து வரி ஏற்றக்கூடாதுன்னு அடி வயிற்றுலேருந்து போராட்டம் பண்ணிங்க, நாங்கள் நீங்கள் நேசித்தோம், உங்களை ரசித்தோம், வரவேற்றோம், மக்கள் ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு. இன்றைக்கி அந்த சைடு போனதுக்கப்புறம் குபுகுபுன்னு ஏற்றுறீங்க, வேலுமணியை விட அதிகமாக ஏற்றுறீங்க ஐயா நேரு அவர்கள். அப்போது இது எங்கே போய் நிற்கிறது? இது எப்படி இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க, கலைஞர் மகளிர் உதவிக்கு பணம் போகுது, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க, தமிழ் மகன் திட்டம் கொடுக்குறாங்க. ரைட்டு. ஒவ்வொரு ஆணோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறீங்க? நான் இப்போ கணக்கு சொல்லட்டா? டாஸ்மாக்கு கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபா ஏற்றிருக்கிறீங்க இந்த 3 வருஷத்தில். அடிக்கடி போய் குடிக்கிறவங்க இருக்குது, டெய்லி போய் குடிக்கிறவங்க இருக்குது. எப்படி சராசரி 10 நாளுக்கு போகிறவங்க கணக்கு போட்டால் கூட 300 ரூபா அங்கே போச்சு. 10 × 3 30 300 ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க, 3 வாட்டி ஏற்றிட்டீங்க. கரண்ட் பில் ஏற்றணுன்னா 6 விழுக்காடு ஒரு வாட்டி, 5 விழுக்காடு, அதான் 4.8 விழுக்காடு. அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 10 விழுக்காடு ஏறிடுச்சு. அப்போ அந்த காசு யார் பாக்கெட்லேருந்து போகுது? சொத்து வரி ஏற்றிருக்கீங்க. சொத்து வரி எவ்வளோ ஏற்றிருக்கீங்க? 100 விழுக்காடு ஏற்றிருக்கீங்க. அந்த காசு யார், எந்த தலைமகன், எந்த குடும்ப தலைவனோட பாக்கெட்டில் இருந்து போகுது? யாரோட உழைப்புலேருந்து போகுது? தண்ணி வரி. குடிக்கிற தண்ணி இலவசமாக கொடுக்குறதா ஒரு அரசாங்கத்துக்கு பெருமை. அந்த தண்ணிக்கு காசை போட்டுட்டு வெறும் உப்பு, மாதத்துக்கு இவ்வளோண்டு போகிற உப்புக்கே வரி போட்டப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து எங்கள் தாத்தா அந்த கேள்வி கேட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், இல்லை ஐயா காந்தியடிகள் ஆகட்டும், இல்லை வீரன் அழகு முத்துக்கோன் ஆகட்டும், மானங்கெட்டங்களேன்ற மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அந்த வரியை தண்ணி, குடிக்கிற தண்ணிக்கு போட்டுட்டு அதை வியாபாரமாக வேறு பண்ணுறீங்க. பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு சாலை வரி, அது இது, அந்த போக்குவரத்து சம்மந்தமானது அது ஏற்றிட்டீங்க. சுங்க வரி ஏற்றிட்டீங்க. பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸு தேர்ட் பார்ட்டி கீட் பண்ணி அது மத்திய அரசும் ஏற்றிருக்கு, அதில் ஒரு பங்கு மாநில அரசுக்கும் போகுது. ஜிஎஸ்டியும், பர்மிட்டு, ஆட்டோ பர்மிட்டு, பைக்கு பர்மிட்டு, அந்த ரெனியூவல் பண்ண போகிறாங்க, அந்த சார்ஜஸ் ஏற்றியாச்சு.
அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொத்து வாங்குறீங்க கொள்றீங்க கிரயம் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 5+1 இருந்தது, அப்புறம் 5+2ன்னாங்க, அப்புறம் காம்போசிட் வேல்யூ அது இதுனாங்க. எப்படி போட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்குது, வாங்குறவங்களுக்கு சாதகமாக இல்லை. கட்டடம் கட்டுறதுக்கு இன்னைக்கு 11 ரூபா இருந்தது ஒரு காலத்தில், இப்போ கிட்டத்தட்ட 13 ரூபா வரும்னு நினைக்கிறேன் யூனிட். ஆல்ரெடி ஒரு கட்டடம்னு ஒரு சைட் எடுத்தாவே 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகுதுங்க கட்டி முடிக்கிறதுக்கு. ஒரு சைட் எவ்வளோ பெரிய சைட்டு போடுறாங்க. சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கு கரண்ட்டுன்னும் போது ஜாஸ்தி தான். டேங்க்குக்கு தண்ணி ஏற்றணும், பில்டிங் பூரா தண்ணி அடிக்கணும், வெல்டிங்க்கு பண்ணுறதுக்கு கரண்ட்டு தேவை, நான் வாட்ச்மேன் தங்கினா அதுக்கு கரண்ட்டு தேவை. அப்போ அந்த காசெல்லாம் அவர் பில்டர் என்ன அவர்னா வள்ளலாரோட கடைசி வம்சம் அவர், பரவாயில்ல கரண்ட் பில் ஏற்றினா என்ன, நான் இருக்கிறேன் எங்ககிட்ட வாங்க விலை கம்மியாக வாங்கிக்கணும் அப்படியே கொடுக்க போகிறாங்க. கரண்ட் பில்லாம் ஏறி போச்சுப்பா, சிமெண்ட் விலை போன மாதம் இருந்த விலை இந்த மாதம் இல்லை, ஜிஎஸ்டி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், 70 லட்ச ரூபா விற்க வேண்டிய ஃப்ளாட்டை 75 லட்சமாக விற்றுருவார். 75 லட்சமா ஃப்ளாட்டை விற்றோன்னே நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேட் பேங்க்கோ இந்தியன் பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் பேங்க்கோ லோனாலஜி ஐயா 70 கொடுக்காதீங்க, விலை ஏற்றிட்டாங்க, கூட ஒரு 5 லட்சம் போட்டுக்கோங்க, நான் இருக்கிறேன் மூட்டை தூக்கினா கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கடங்காரனா சுற்றுவேன். தூரம் போய் நிற்கிது. ஆமாம், அங்கே தானே போய் நிற்கும். நீங்கள் 10 விழுக்காடு ஏற்றும் போது அடுத்தவங்கெல்லாம் 10 விழுக்காடு அவங்களும் எல்லாம் ஏற்ற செய்வாங்கல்ல. அப்போ மற்ற அந்த நல்ல திட்டங்களால் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகுதுன்றீங்க, அல்லது அரசு அதுக்கான வருவாயை வேற வழி எடுத்துடுறாங்க? அரசு அதற்கான வருவாயை வேற இடத்துல எடுத்துடுறாங்க. அதாவது நானே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற உங்ககிட்ட காசு கொடுத்துடலாம் பெண்கள்கிட்ட, நான் எதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து அரசாங்கம் அதுக்கப்புறம் பேங்க்கில் போட்டு அப்புறம் பேங்க்குக்காரங்க மினிமம் பேலன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது வரலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, அதை வந்து மக்கள்கிட்ட டைரெக்டாக கொடுக்குறாரு. இல்லைனா பேங்க் வேறு அவங்க ஒரு சைடு அவங்க போய் தள்ளிக்குவாங்க. இந்த பேங்க்கு அதுக்கு மேலே மக்களை வந்து சுரண்டு, அதாவது ஐயா அண்ணா இருந்தால் சொல்லுவார், பேங்க்குக்கு இப்போ ஒரு கவிதையோ இல்லை ஒரு பட்டிமன்றமோ ஐயா வச்சுருப்பார் அண்ணா இருந்தால், மோட்டு பூச்சியை விடவும் கொசுவை விடவும் அது பயங்கரமாக இருக்குது, பெருச்சாலி மாதிரி இருக்குதுன்ற மாதிரி அப்படியே சிறுவ சுரண்டி எடுத்துடுறது. அப்போ இந்த கொள்கைலாம் எங்கேருந்து வருது? நீங்கள் அரசியல் கட்சிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் வருது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சில பண்ணையாளர்களுக்கோ முதலீட்டாளர்களுக்கோ நீங்கள் வந்து அதிகப்படியான லாபத்தை அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு தேர்தல் நிதியை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொள்கையில் நீங்கள் மாற்றம் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இழந்தது கல்வியில் உண்டான சுதந்திரம் போச்சு. டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க இங்கே தமிழக மாணவர்கள் என்ன படிக்கணும், டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க பெட்ரோல் டீசல் விலை இங்கே என்ன போகணுன்ட்டு, டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க இங்கே சிலிண்டர் விலை எவ்வளோ கொடுத்து வாங்கணுன்ட்டு, டெல்லியிலேருந்து இப்போ உட்காந்து முடிவு பண்ணிடுறாங்க கரண்ட் விலை எவ்வளோ கட்டணும். புரியுதா? இதுதான் சூழ்ச்சி. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, சொல்யூஷன் கூட வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன்னா எதிர்க்கட்சிகளும் சரி மற்றவர்களும் சரி இதை திரும்ப பெற்றே ஆகணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆஃபீஸர்ஸ் சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க. தயவு செய்து அவங்ககிட்டலாம் கேட்காதீங்க ஐடியா. அவங்க வந்து உங்களை வந்து நட்டாத்தில் விட்டு போயிடுவாங்க. 3 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அரசியல் கட்சிகள் மக்கள்கிட்ட தான் வந்துடும், மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்கும். ஆமாம், விலைவாசியை ஏற்றி தான் வந்து அரசாங்கத்தை வந்து எல்லா நேரத்திலும் செய்யணும்னு கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்க, படிப்படியாக ஏற்றிருந்தால் விலை தெரியாது, கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் வந்து இந்த விளக்கம் சுலபமான விளக்கம் யார் வேணால் சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் வந்து பண்டை மாற்று வியாபாரம் இருந்தப்போ எல்லாமே இலவசமாக தான் இருந்தது. குடிக்கிற தண்ணி மணலுக்கு காசுன்னா சிரிச்ச காலம்லாம் உண்டுன்னு வரலாறு இருக்குது. தமிழ் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மணலுக்கு காசா, ஆற்று மணலுக்கா அப்படின்னா, தண்ணிக்கு காசுன்னா அன்றைக்கி சிரிச்சிருப்பாங்க, இன்றைக்கி சுவாசிக்கிற காற்றுக்கு காசு வாங்குறாங்க. நீங்கள் மனிதாபிமானமே இல்லாத ஒரு வியாபாரத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை நீங்கள் கொடுக்கணும் இந்த இயற்கையை. அப்போ இயற்கையோட ஒன்றிய திட்டங்கள் நீங்கள் நிறைய பண்ணும்பொழுது என்ன ஆகுனா உங்களுக்கு செலவினங்கள் குறையும். நான் சொன்ன மாதிரி சோலார் வந்து ஒரு அருமையான திட்டம். இப்போது மழைநீர் வடிகால் வந்து வைக்கிறீங்க, மழைநீர் வடிகால்ன்றது அது இன்னொரு திருட்டுத்தனமான ஒரு திட்டம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடிச்சு கட்டுறது. அதுனா 2 வருஷத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குழாயையோ இல்லை ஒரு காவாயோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இடிச்சு கட்டுவீங்களா? கட்ட மாட்டேன். அப்போ ரோட்டில் இருக்கிறத வந்து 2 வருஷத்துக்கு இடிக்கிறீங்க. கிரனைட்டு போடுறீங்க சாலை ஓரத்தில், சொறி நாய் படுத்து தூங்குது. நாய் இருக்க வேண்டிய இடம் எங்கே? பவுண்டில். இல்லைனா அது பிடிச்சி பிடுங்குது. நல்லா எங்கேயோ ஏதோ குப்பை தொட்டி சரியாக குப்பையை வாராதனால அங்கே சாப்பிடுது, இனப்பெருத்தி பண்ணுது, கிரனைட்டு போட்டு அந்த காங்கிரீட்டில் படுத்து கிடக்குது. அங்கே போகிற மக்களை வரியை கட்டுற மக்களை போய் பிடுங்குது. நிறைய நாய் வேறு கடிக்கார, நாய் வேறு நிறைய கிடையாது. அப்போ இது எந்த செலவு பண்ணணும் எந்த செலவு பண்ணக்கூடாது, பணம் எங்கே விரயமாகுது எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே சிஸ்டம் இப்படி இருந்தால் தான் நம்ம அதில் 10 காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் வந்து அதிமுக வந்து இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து எதிர்கட்சி நாங்கள் ஏற்றலை கீத்தலை. அன்றைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சப்போ நீங்களும் இதே ரியல் எஸ்டேட் வேல்யூவெல்லாம் ஏற்றி விட்டது அவங்க தான் ஒரு காலத்தில். அப்புறம் இப்போ இவங்க ஏற்றி விட்றாங்க. அப்போ மாறி மாறி மக்களின் மீது அந்த சிந்தனை என்பது குறைகிறது. அப்போது இவங்க என்ன பண்ண உண்மையிலே மக்கள் மீது இருக்குன்னா கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி செலவினங்கள் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான அதற்கு நீங்கள் ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. யாரும் உங்களுக்கு ஐடியாலாம் இல்லாமல் சொல்லாமலாம் இல்லை. இப்போது ஒன்றும் இல்லை, பார்க்கிங்க்கெலாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஜிஎஸ்டி போடுறாங்க.
பார்க்கிங்க்கு கோயம்பேடு நீங்கள் போங்க, தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர வியாபாரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குட்டியான அதுக்கப்புறம் ட்ரை சைக்கிளோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரு ஒரு ட்ராவல் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஜிஎஸ்டி எப்படி ஏற்றுக்கிறது? வியாபாரம் பண்ண வராங்க அவங்க. நான் எப்படி அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் எடுத்தது அரசாங்கம் நடத்துது. அரசாங்கம் எதுக்கு நடத்துது? மக்களுக்கு நடத்துது. நீங்கள் தனியாருக்கு டெண்டர் விட்டு பார்க்கிங் காசு வாங்குறீங்க. சரி, பார்க்கிங் காசு தான் ஒழிதுன்னு போனால் அதுக்கு ஜிஎஸ்டி. யார் கேட்குறது இதை? அந்த ஜிஎஸ்டி என் தக்காளியில் வந்து நிற்கிது. வாங்கும்போது ஜிஎஸ்டி, விற்கும்போது ஜிஎஸ்டி. தக்காளி 80 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் அது தக்காளி வெங்காயம் 80 ரூபா 90 ரூபா. எங்கள் தக்காளி வெங்காயம் அது வந்து பேஸு. அதுக்கப்புறம் தான் நான் அதில் கறிகாய போடுறதோ மற்றதெல்லாம் அப்புறம் தான். இல்லை அதில் வந்து நான் சாம்பார் வைக்கிறதோ இல்லை பிரியாணி செய்கிறது எல்லாமே அப்புறம் தான். இந்த பிரச்சனை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் நேற்று பார்க்குறேன் அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. 23ஆம் தேதி இப்போ கிண்டி பட்ஜெட்டுக்கு 10 வருஷமாக மிடில் கிளாஸ்க்கு பட்ட நாமம். இந்த மிடில் கிளாஸ் தான் இருக்கிறதுலே பாவப்பட்ட ஜென்மங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. பரபரப்பாக இருப்பாங்களா, டெய்லி காலையில் எழுந்துக்கிறது, பல்லு வளர்க்குறது, சேவிங் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, ஆஃபீஸர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, திருப்பி வந்து நைட்டு பட்டு தூங்கிறது, என்ன சுற்றி நடக்குதுன்னே தெரியாது. கீழே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்ட முடியாது, அது அந்த நிலைமை. ஏமாத்துவேன் வரிய உன்னால் ஆனதை பார்த்துக்க, அது மேலையில் இருக்கிற இந்த நடுவில் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த பொழுதுக்கும் ஓடுறது, ஓடியாடுறது, முட்டி வலிக்கும் உழைக்கிறது, கஷ்டப்படுறது, வேர்வையை சிந்துறது எல்லாம் இவங்க கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோட்டு பூச்சி எப்படி ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது வரி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குகிற வரியோட நிலைமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கு நிகர் வாங்குறாங்க நம்மக்கிட்ட, மக்கள்கிட்ட, அதாவது வரி கட்டுறவங்க கிட்ட. ஓகே, அப்போ வாங்கும்போது அவங்களோட நாகரிகம் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு இருக்கணும்ல. காரில் போகிறாங்க, பசங்கள்லாம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறாங்க, அரசு மருத்துவமனை சிறப்பாக, மருத்துவர் பிரச்சனையாக இருக்குது, மருத்துவர் நிறைய இருக்க மாட்டாங்க, மருத்துவர் நம்ம ஊரில் தான் ஜாஸ்தி, நல்லா தரமாக இருக்குது, மரியாதை ஜாஸ்தி. ஒரு அரசாங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா ஐயோ இந்த மெயிலுக்கு நான் பதில் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு போங்க. இங்கே போய் நீங்கள் ஃபைலை கேட்டிங்கன்னா அந்த ஃபைல் எங்கே போச்சோ முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்பாங்க. அந்த ஃபைலை நீங்கள் தேடி எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பாதி முடிவு அதிகமாகிடும் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ வரி ஒண்டி வாங்க தெரியுது, இவ்வளோ வரி வாங்கிட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன திருப்பி செய்கிறீங்க? இப்போ ஸ்டாலின் அதில் வந்து பின் வாங்கணும்னு சொல்கிறீங்க, இதை பின் வாங்க வாய்ப்பு இருக்குது? அதாவதுங்க, இதற்கு முன்னாடி ஏற்றுனதே எங்களால் முடியலை, மக்களால் கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. மக்கள் யாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாலாம் கரண்ட் பில் கட்டலை. இது நிதர்சனமான உண்மை. நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாடல் நல்லா இருக்குது, அந்த கட்சி நல்லா இருக்குது அப்படின்னா நான் வந்து என்னையும் ஏமாற்றிக்கிட்டு என்னை நம்புற, அதாவது ஒரு பத்திரிகையாளரோட வேலை வந்து நம்மளோட வேலை வந்து மக்கள் பக்கம் நிற்கணும், அவ்வளோதான். எந்த காட்சியில் ஆட்சி வரும் கட்சி போகும், ஆட்சி மாறும் கட்சி மாறும், அது வேற. சாமானியர்கள் இதனால் கஷ்டப்படுறாங்கன்றது நான் போய் பேசும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த குமுறல்கள் நான் கொட்டுறேன். எஸ், அவ்வளோதான். இது புரியாத மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க. அப்போது இதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் வந்துட போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் மாற்றி யோசிக்க தவறுறீங்க. எவ்வளோ திட்டங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ இடத்துல பணம் விரயமாக போகும், அந்த செலவுகளை கம்மி பண்ணாலுமே இது பண்ணலாம் இல்லையா? நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000-25,000 கோடி நான் சொல்ல மாதிரி நீங்கள் சோலாரில் போட்டிங்கன்னாவே தண்ணியோட செலவுகள் வந்து குறையும். ஆனால் அந்த காற்றில் அந்த வெயில் தாக்கத்தில் கரைஞ்சி போகிற அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அது குறையும். சிறுசேமிப்பு மாதிரி அது வந்து தண்ணியை நீங்கள் சேமிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது கரண்ட்டு உற்பத்தி ஆகும், கரண்ட்டு செலவை குறைப்பீங்க. 5 வருஷத்தில் போட்ட பணம் வந்துடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நிலக்கரி வாங்கணும், தனியார்கிட்டேருந்து கரண்ட்டு வாங்கணும், அதிக விலைக்கு கொடுத்துவாங்க. அது ஒரு சர்ச்சை இருக்குது. ஆமாம், அதானி அவர்களோட ஐயா செந்தில் பாலாஜி வந்து அதிகமான ஒப்பந்தம் போட்டு மற்றவங்க வாங்கின மாநிலத்தை கேரளாவும் மற்ற மாநிலங்கள்லாம் வாங்கினதை விட தமிழகம் அதிகமாக ஒப்பந்தம் போட்டுரும். இப்போ அதெல்லாம் டன்னு கணக்கில் போகுது, அதெல்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பில்லு போகுது, அதெல்லாம் விட்டுடுறீங்க. நாங்கள் கட்டுற இந்த 1000 ரூபா 800 ரூபா 1300 ரூபாய்க்கு 30 காசு தான் ஏற்றிருக்கிறேன், 50 காசு தான் ஏற்றிருக்கேன். இப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எங்கே பிடிக்கணுமோ அங்கே விட்டுறீங்க, எங்கே வந்து பாதுகாக்கணுமோ அங்கே தவற விட்டுறீங்க. நிச்சயமாக சார், ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக யதார்த்தமாக உங்களுடைய விளக்கங்களை வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை பேசுனீங்க. எங்களுக்காக ஒரு வருகை மிக்க நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.